இன்றைக்கு ஒரு காணொளியை பார்க்க இருந்தது. மொழிப்போர் பாடல் என்று தலைப்பிட்டு மொழிப்போர் தியாகிகளுக்கான சமர்ப்பணம் என்ற ஒரு காணொளியை பார்க்க இருந்தது. அந்த காணொளியை தயாரித்தவர் முரளியாசன் என்ற ஒரு இளைஞர். இசையமைத்து பாடலை இயற்றி கவிதா கோபாலனுடைய முழக்கமான குரலில் கலைக்கடல் சேனல் மூலமாக தயாரித்து வெளிவந்திருக்கிறது. இந்த பாடல் மொழிப்போர் தியாகிகளுக்கான சமர்ப்பணம் என்ற பாடல் இன்றைய காலத்தின் அவசியமாக நான் உணர்கிறேன். காரணம், தமிழ் மொழி மீதான வரலாற்றை, இலக்கண செழுமையை, அவசியத்தை, இந்த பண்பாட்டின் அடையாளங்களை இப்போ தற்கால இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாடு என்ற ஒரு நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு சரியான ஒரு அரசியல் சட்டத்தினுடைய அதிகாரம் நம்மளால் இருக்கு. இருமொழி கொள்கை தான் நம்முடைய அரசியல் சட்டம் கொடுக்கின்ற ஒரு அங்கீகாரம். அது தமிழ் மற்றும் ஆங்கிலம், இந்த 2 மொழிகளை தவிர வேறொரு மொழி, அதாவது இந்தியை திணித்து நாம் குழந்தைகளுக்கு சொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு அதிகார வரம்பெரிய ஒரு அத்துமீறல் தொடர்ச்சியாக ஆணையாக வெளியிட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையில் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்தி கற்பது, இந்தி கற்காமல் இருப்பது நம்முடைய தனிப்பட்ட விருப்பம். அது எந்த வகையிலும் நம்முடைய மண்ணில் அனுபவிக்க கூடாது என்ற ஒரு ஆணைத்தரமான விழுமியங்களோடு இந்த பாடல் சொல்கிறது. அதே சமயம் மற்ற மொழிகளுக்கு எதிராக எதையுமே நாம் திணிக்க முடியாது. அந்த வகையில் இந்த பாடலுடைய முக்கியத்துவம் தமிழ் இனமான உணர்வுகளை பிரதிபலிப்பது, தமிழ் அவசியத்தை சொல்வது, இந்த காலத்தின் அவசியம் என்பதை உணர்ந்து பாடல் வெளிவந்திருக்கிறது. உண்மையிலே சொல்ல போனால், சங்ககால இலக்கியங்களை பற்றி ஒரு புரிதல் தற்கால இளைஞர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. என்று சொன்னால், சங்க இலக்கியங்கள் மத சார்பற்றது, ஜாதிகளற்ற சமுதாயத்தை உள்ளடக்கியது. அப்படிப்பட்ட சமுதாயத்தை நோக்கி செல்கின்ற நம்முடைய தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு விழுமியங்களை நாம் தனதாக கொண்டு வாழ்ந்த ஒரு வரலாற்றை நாம் தற்காலம் சொல்லப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு ஒரு மொழியினுடைய உலகம் அவசியம். தாய்மொழி மீது பற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய அங்கீகாரத்தை எந்த காலத்தில் விட்டுக் கொடுக்காத ஒரு மௌன சாட்சியமாக மொழிப்போர் இருந்திருக்கிறது என்பதை இந்த கால மாணவர்களுக்கும் இந்த கால இந்தியர்களுக்கும் சொல்லப்படிய என்ற ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். ஆதலால் இந்த முரளியாசன் எழுதி தயாரித்த இந்த காணொலியை பலதரப்பட்ட மக்களுக்கு செல்லப்பட நம்மளுக்கு முதற்கால கடமை. என்று சொன்னால், அந்த ஒரு இளைஞர்கள் நான் முரளியாசன் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு தற்கால இளைஞனுடைய அடையாளமாக பார்க்குறேன். ஏன்னு சொன்னால், என்னுடைய மாணவர், நான் ஆசிரியராக தலைமை ஆசிரியராக பணியாற்ற பள்ளியில் அவர் 11ஆம் படித்த மாணவர். அந்த மாணவர் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல காணொலியை, சமூகத்தின் தேவை காணொலியை சரியான சமயத்தில் தரார்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செயல். அது உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன். மேலும் மேலும் வளரணும், நிறைய சாதிக்கணும். இந்த வயசுல இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வர்றதே அதிகம். அந்த எண்ணத்தை நாம் ஊக்குவிக்கப்பட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த வகையில் அந்த குழுவையும் அவரையும் மனதால் பாராட்டுகின்றேன். நாம் பலருக்கு இதை நாம் இந்த காணொலியை நாம் முன்மொழியலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. அந்த வகையில் நாம் மொழியை காப்பது, இனத்தை காப்பது, தமிழனுடைய பாரம்பரியத்தை நாம் முன்னெடு செல்வது, தற்காலங்களுக்கு சொல்வது ஆகிய முக்கியமான கடமைகளில் ஒன்றான கருதுகிறேன். அது செய்வோம். கண்டிப்பாக சிறப்பு சூழல் நமக்கு அமைந்திருக்கிறது. பாராட்டுக்கள் அனைத்து உறுப்பினர்களையும், குறிப்பாக முரளியாசனுடைய பண்பான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி. தானன்னா